பெசுட் புலா பிரஹந்தியான் தீவின் கரையோரத்தில் படகு கவிழ்ந்து 3 பயணிகள் உயிரிழந்த சம்பவத்தை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். திரங்கானு போலீஸ் தலைவர் டத்தோ முகமது கைரி கைருடின் அதனை தெரிவித்தார். பாதுகாப்பு ஜாக்கெட் அணிவது, மாலை 6:30 மணிக்கு படகு டாக்ஸி சேவை கூடாது என்ற விதிமுறைகளும் அவற்றில் அடங்கும். சம்பவம் நிகழ்ந்திருப்பதோ இரவு 11 மணிக்கு மேல். அப்படியென்றால் அங்கு விதிமுறை மீறல் நிகழ்ந்திருப்பதாக கைரி கூறினார். இன்னொரு விஷயம், ஒரு நேரத்தில் 8 பேரை மட்டுமே படகில் ஏற்ற வேண்டும். ஆனால் அதை மீறி இங்கு 15 பேர் வரை படகில் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளனர் என்றார் அவர். இது தவிர படகு ஓட்டுநர் போதைப்பொருள் பயன்படுத்தியதும் சிறுநீர் பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. ஆக மேற்கண்ட அனைத்து கோணங்களிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை தயாராகும் என அவர் சொன்னார். கடல் கொந்தளிப்பு உட்பட வானிலை சரியில்லாத நேரங்களில் பயணிகளுக்கு ஆபத்தை கொண்டு வரும் வகையில் படகுகளை கடலுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். சனிக்கிழமை இரவு சம்பவத்தில் புலா பிரஹந்தியான் கெச்சிலிலிருந்து புலா பிரஹந்தியான் பெசார் செல்லும் வழியில் படகு கவிழ்ந்ததில் 15 பயணிகளில் 3 பேர் நீரில் மூழ்கி மாண்டனர். 40 வயது ஆறுமுகம், அவரின் 3 வயது மகள் சர்விகா, உறவுக்கார மகளான 10 வயது வெண்பணி ஆகியோரே மரணமடைந்தவர்கள் ஆவர். 2 காயமடைந்த வேளை 10 பேர் காயங்களின்றி தப்பினர். ஹாய் மக்களே, ஏயான் பிக் லுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் லுவாங் ஜோர்ல.